ராகவ், என்ன நடக்குது ராகவ்? மீரா அப்புறம் சொல்றேன். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருச்சு. ஸ்ரீஜா, என்ன இதெல்லாம்? ஏ சிந்தாமணி, இதெல்லாம் உன் வேலை தானா? அது ஒண்ணு இல்லம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தெரிஞ்ச இடத்துல சொல்லி பூஜை பூஜை போடுறதுக்காக இந்த தாலியை எடுத்து. இத பாருங்க அத்தை, போதும். இதுக்கு மேல நீங்க நடிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அம்மா, இசை கையால தாலி எடுத்து கொடுக்கறது அத்தைக்கும் ஸ்ரீஜாக்கும் பிடிக்கல. அதான் இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கணும், இசையை அசிங்கப்படுத்தணும்னு தாலியெல்லாம் திருடி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்க. நான் இந்த வீடியோ வச்சு அவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீஜாவும் அத்தையும் பயந்து போய் தாலியெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அது வந்து ஸ்ரீஜா, இந்த வீட்டோட மூத்த மருமக தானே நீ. இந்த விசேஷத்தை எதுக்காக பண்றேன்னு நேத்து தானே உன்கிட்ட நான் சொன்னேன். அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க எது பண்ணாலும் சரிதான் அத்தை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்க. சிந்தாமணி, ஸ்ரீஜா தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா அவ கூட இருக்கிற நீ என்ன சொல்லிருக்கணும்? ஐயோ அண்ணி, நான் சொல்லதான் செஞ்சேன். அத்தை, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிப்பா? நீ பண்ண காரியத்தை விஷால் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இந்த நேரம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு வந்திருக்கோம். இசைய எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச நீ, அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்திதான்றத மறந்துட்டியா ஸ்ரீஜா? உனக்கு அவ மேல எவ்வளவு கோபம் இருந்திருந்தா தாலிய மறைச்சு வைக்கிற அளவுக்கு போயிருப்ப. சுபத்ரா, நீ அவளை மட்டும் சத்தம் போடாத. கூட ஒருத்தி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு, அவளையும் கேளு. ஏய் சிந்தாமணி, நீ போற போக்கு ஒன்னும் சரியில்லை. முதல்ல உன் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிடு. உன் புருஷன்கிட்டே போடி. அங்கேயே அவன் கூடவே இருந்துரு. அப்பதான் நீயும் ஒரு கூடவே இந்த குடும்பமும் நிம்மதியோட இருக்கும். ஐயோ அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுமா. என்ன மன்னிச்சிருமா. ஸ்ரீஜா, இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஒரு பொறுப்பான மூத்த மருமகளா இந்த வீட்டை தாங்க விட பார்த்தா இப்படி முத்துகளை குத்த பார்த்திருக்கேமா. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்ரீஜா. சாரி மாமா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க. மாட்னியா? உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். கடைசியில இப்படி சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிட்டிய ஸ்ரீஜா. அத்தை, ஸ்ரீஜா ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டா. பரவாயில்ல, அவளை மன்னிச்சு விட்டுருங்க. பாரு, ஏய் இசை, என்ன ஏன் இப்படி பேசுற? நீ சும்மா இசை. அம்மா சொன்ன மாதிரி நான் பார்த்ததுனால எல்லாமே தெரிஞ்சது. இல்லன்னு வையே, உன் ஜாதகம் சரியில்லை, அதனாலதான் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அம்மாவே நம்ப வச்சிருப்பாங்க. விஷா, எங்க அம்மாவும் நம்பி இருப்பாங்க. விஷா தான் இவங்களோட பிளானே. மா, இவ எப்பவுமே இப்படித்தாம்மா. இவளால எதையுமே நேர்வழியில யோசிக்கவே முடியாது. அத்தை, சாரி அத்தை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை, என்ன நம்புங்க அத்தை. சும்மா இரு, உன்ன நம்புறதா? இதுக்கப்புறம் உன்னை நம்பி நாங்களாம் முட்டாளாக முடியாது. ராகவ், கொஞ்சம் இருப்பா. ஸ்ரீஜா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நம்ம குடும்ப பேரை கெடுக்கிற மாதிரி எந்த வேலையாவது பார்த்த, அப்புறம் இந்த சுபத்ராவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். மனசுல வச்சுக்கோ. சிந்தாமணி, அவளுக்கு சொல்றதுதான் உனக்கும்.
இன்னொரு தடவை இந்த வீட்ல குடும்பத்தை கெடுக்கிற வேலை ஏதாவது பார்த்த நீயா பெட்டி படுக்கை தூக்கிட்டு வெளியில போயிடு. உன் அண்ணன் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி கடன் இதானா? உன்னை பார்த்தாலே கோவமா வருது. இல்லம்மா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோமா, என்ன நம்புமா. சே, புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா. முதல்ல 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க போகன்றல. விஷால், நீ மட்டும் ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் தடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம குடும்பமே ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நின்று இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கடா. தேங்க்ஸ்டா. அப்பா எனக்கு எதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏங்க, நீங்க சொல்றது உண்மைதாங்க. விஷால், நீ எப்பவுமே விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருப்ப. ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது முன்னாடி நின்னு நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திடுற. இசை, விஷால் உனக்காக தான் இதையெல்லாம் பண்ணிருக்கான். உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் தான் அத்தை. அண்ணா, இன்னைக்கு முறையா மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணமே நீதான் விஷால். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அம்மா ஒரு விஷயத்த உன்னை நம்பி கொடுத்தாங்க. அத நீ பெஸ்டா ஹேண்டில் பண்ணி அம்மா கிட்ட பாராட்டும் வாங்கிட்ட. இதுல என்னோட பார்ட் என்ன இருக்கு சொல்லு? இந்த தன்னடக்கம் தான் வேணாங்கிறது. ஸ்ரீஜாவ அத்தை முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீ நிக்க வச்சு நோஸ் கட் பண்ணிருக்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி பார்த்தா நீ கூட தான் வர்ஷினி அம்மா கையால தாலிய வாங்க வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்க வச்ச. இது எவ்வளவு பெரிய கிளவர் பிளே தெரியுமா? நீ வேற. நான் பண்ணதை விடு. அத்தை கிட்ட வர்ஷினி பிளெஸிங்ஸ் வாங்கும்போது நீ தானே ராகவ அத்தை கால்ல விடுற மாதிரி தள்ளி விட்ட பின்னாடி இருந்து. ஆமா, 2 பேருமே சேர்ந்து அம்மாவோட பிளெஸிங்க வாங்கட்டுமே நினைச்சேன். இதுல என்ன இருக்கு? நான் இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் நீதான் காரணம் விஷால். உனக்கு ஜஸ்ட் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. பட் சீரியஸா தேங்க்ஸ். இன்னைக்கு என்னோட இந்த டேவை ஸ்பெஷல் டேவா மாத்தி கொடுத்தது நீதான். இது பாரு, இனி உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நீ ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் எப்பவும் பண்ணுவேன்.